வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 புதன்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வேதன முரண்பாடுகளுக்கு நிலையான தீர்வுகள் வழங்கப்படுவதற்கும் அரசு சேவையை நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மறுசீரமைப்பதற்கும் புதிய வேதனம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்றினை ஜனாதிபதி நியமித்துள்ளார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ பிரகடனத்தை உள்ளடக்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 33ஆம் உறுப்பினரால் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் ஜனாதிபதியால் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 உறுப்பினர்களை கொண்ட ஆணைக்குழுவின் தலைவராக தெல்கே அசோக பேரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவின் செயலாளராக DMC நாலாக்க திசநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஆணைக்குழுவிற்கு ஜனாதிபதி விடுத்துள்ள கட்டளையின்படி பல ஆண்டுகளாக நிலவி வரும் வேதனம் மற்றும் ஓய்வூதிய முரண்பாடுகளினால் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவத்திற்கு ஏற்பட்டுள்ள சவால்களை கருத்தில் கொண்டு அவற்றிற்கு நிலைபெறான தீர்வுகளை வழங்குவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பித்தார். தேர்தல் பிரச்சார நிதி செலவின் அறிக்கைகளை உரிய காலத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டுள்ள அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் சிலர் தங்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுமாறு அல்லது தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதிகளுக்குள் பிரச்சார செலவின் அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தற்போது அந்தந்த மாவட்டங்களில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியல் கட்சியின் செயலாளர்கள் இன்னமும் இந்த சட்ட நடவடிக்கை ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற விசாரணைகளுக்காக அவர்கள் காலி, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற தூர இடங்களுக்கும் பயணம் செய்ய வேண்டியுள்ளதால் வழக்குகளை வாபஸ் பெறுமாறு சிலர் எங்களை கேட்டுள்ளனர். மற்றும் ஒரு நபர் பொது மன்னிப்பு வழங்குமாறும் கோரியுள்ளனர். இருப்பினும் இந்த விசாரணைகள் அனைத்தும் சட்டத்தினால் நிர்வகிக்கப்படுவதால் எங்களால் அவ்வாறு செய்ய முடியாது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தங்களது செலவின அறிக்கையை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் மாத்திரமே தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிக்கைகளை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக மட்டுமே எங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த நடவடிக்கையை நாங்கள் ஏற்கனவே எடுத்துள்ளோம். சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளில் உள்ள குறைபாடுகள் அல்லது துல்லியமற்ற தன்மை மீது ஆணைக்குழுவினால் நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்டத்தின்படி பொதுமக்கள் மட்டுமே அந்த அறிக்கைகளை பரிசீலித்து அதில் ஏதேனும் முறைகேடுகள் அல்லது பிரச்சனைகள் இருப்பின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் முடிவடைந்த 21 நாட்களுக்குள் தங்களது நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட விரிவான பிரச்சார செலவினை அறிக்கைகளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்க பெறும்போது அதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பது பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பாகும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலையின் அதிபர் மற்றும் உப அதிபர் ஆகியோர் மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளான சம்பவத்தை மூடிமறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியிலேயே
கல்வி அமைச்சின் செயலாளர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கல்வி அமைச்சின் செயலாளர், மாணவர்களை பாதுகாப்பதற்கான தெளிவான பொறுப்புகள் அதிபர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளுக்குள் சிறுவர் பாதுகாப்பு வழிமுறைகள் முறையாக அமல்படுத்தப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான 12/2026 இலக்க சுற்று அறிக்கையின்படி மாணவர்கள் எவ்விதமான உடல் அல்லது உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் இருப்பதை பாடசாலை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மாணவர்களுக்கான அச்சுறுத்தல்களை கண்டறிந்து புகார்களுக்கு சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்படும் இப்ராஹிம் என்பவரை பாதுகாப்பதற்கே தற்போதைய அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மொரட்டுவை பகுதியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இப்ராஹிம் என்பவர் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர். தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கும் அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் இப்ராஹிம் மீதான குற்றச்சாட்டுக்களை திசை திருப்பி அதனை மற்றவர்கள் மீது சுமத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அரசாங்கமானது தனக்கு வாக்களித்த மற்றும் தங்களை பாதுகாத்த நபர்களை காப்பாற்றவே இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. இதன் காரணமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கவலை வெளியிட்டார். நாங்கள் கிராமங்களுக்கு செல்லும் போது மக்களின் உண்மையான நிலைமையை நேரில் காண்கின்றோம் என்றும் நாட்டில் வாழ்க்கை செலவு வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதால் மக்கள் மிகவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்ப தமிழரபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பதிலளித்து உரையாற்றியுள்ளார். அதன்போது இலங்கை தமிழர்களின் நலனுக்காக தாம் முன்னதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்ட அவர், விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பல்வேறு வழிகளில் மக்களுக்கு உதவியுள்ளதாகவும் தனது திரைப்படங்கள் வாயிலாக சமூக நீதி குறித்தும் பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தாம் படப்பிடிப்பிலிருந்து நேரடியாக வந்த முதலமைச்சர் இல்லை என தெரிவித்த அவர், திரையுலகில் 1990களில் ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலிருந்தே மக்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் லூசன் ஏரி அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிக நம்பிக்கையை தந்திருந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்த உலகையும் அதிர வைக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய மிகப்பெரிய பதிலடி வான்வழி தாக்குதல்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. அதிநவீன போர் விமானங்கள் மூலம் ஈரானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இஸ்ரேல் இந்த அதிரடி தாக்குதலை பல முனைகளில் நடத்தி வருகிறது. ஈரானிய இராணுவத்தின் மிக முக்கிய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஏவுகணை வீசி தகர்த்து வருகிறது. பிராந்திய மோதல்களுக்கு பயன்படுத்தப்படும் ஈரானின் பிரதான ட்ரோன் தயாரிப்பு ஆலைகள் மற்றும் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த திடீர் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் தற்பொழுது உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருவதால் பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் கடந்த 18ஆம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 19 மற்றும் 22ஆம் தேதிகளில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தார்கள். நிறைவு நாளான நேற்றைய தினம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிலுரை வழங்கி பேசினார். அப்போது முதலமைச்சர் விஜய் கடந்த திமுக ஆட்சி குறித்து பல விமர்சனங்களை முன்வைத்தார். டாஸ்மாகின் கட்சி நிதி என்று அடித்த கொள்ளை ஒவ்வொன்றாக கஜானாவுக்குள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு திமுக உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். விஜய் பேசி முடித்ததும் உங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி
உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது, சட்டமன்றத்தை ஷூட்டிங் தளமாக மாற்றியுள்ளார் முதலமைச்சர் விஜய். சட்டமன்றத்தை சினிமா தியேட்டர் போல ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் சட்டசபை பார்க்காதது. முழுக்க முழுக்க ரீல்ஸுக்காகவும் ட்ரெண்டுக்காகவுமே முதலமைச்சர் பேசுகிறார் என்று விசில் அடிக்கிறார்கள். விரைவில் அமைச்சர்கள் பாடல் போட்டு நடனம் ஆடுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.